இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. நோவி சாட் ரயில் நிலையத்தில் விபத்து, பலி எண்ணிக்கை 15ஆக உயர்வு. பெல்கிரேட் செர்பியாவில் உள்ள ரயில் நிலையத்தின் கூரை விழுந்து விபத்துக்குள்ளானதை தொடர்ந்து அச்சம்பவத்தில் பலியானவர்களின் எண்ணிக்கை 15ஆக உயர்ந்துள்ளது. நோவி சாட் எனும் ரயில் நிலையத்தின் மேற்கூரை சரிந்து விழுந்ததில் 14 பேர் பலியாகினர். எனினும் காயங்களுடன் மீட்கப்பட்ட ஒருவரை உடனடி சிகிச்சைக்காக மருத்துவமனை கொண்டு சென்ற நிலையில் அவரும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனிடையே இன்னும் சிலர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இச்சம்பவத்தை தொடர்ந்து செர்பியா முழுவதும் ஆர்ப்பாட்டங்கள் தீவிரமடைய தொடங்கிவிட்டன. பொறுப்பற்ற சில தரப்பினர்களால் அப்பாவி பொதுமக்கள் உயிரிழந்துள்ள நிலையில் அதற்கு அரசாங்கம் முழு பொறுப்பேற்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். மலேசியாவில் நடைபெறும் 47வது ஆசியான் உச்சநிலை மாநாட்டில் கலந்து கொள்ள பிரேசில் அதிபர் இணக்கம். அடுத்த ஆண்டு கோலாலம்பூரில் நடைபெறவிருக்கும் 47வது ஆசியான் உச்சநிலை மாநாடு மற்றும் அது தொடர்பான அமர்வுகளில் கலந்து கொள்வதற்கு தாம் விடுத்த அழைப்பை பிரேசில் அதிபர் லூயிஸ் இனாசியோ லூலா டா சில்வா ஏற்றுக்கொண்டதாக பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். பிரேசில் ரியோ டி ஜெனிரோவில் நடைபெறும் G20 உச்சநிலை மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு தமக்கு அழைப்பு விடுத்திருந்த பிரேசில் அதிபருக்கு தமது நன்றியையும் அன்வார் தெரிவித்துக் கொண்டார். தென் அமெரிக்காவின் மிகப்பெரிய நாடான பெருவிற்கு தனது முதல் அதிகாரப்பூர்வ பயணத்தை மேற்கொள்ளும் அன்வார் கடந்த சனிக்கிழமை லிமாவிற்கு சென்றிருந்தார். மலேசியாவுடன் சிலி, கத்தார், எகிப்து, சிங்கப்பூர், ஸ்பெயின், ஐக்கிய அரபு சிற்றரசு மற்றும் வியட்நாம் உள்ளிட்ட 16 நாடுகள் G20 உச்சநிலை மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக அழைக்கப்பட்டுள்ளன. தங்களின் பலத்தை நன்முறையில் பயன்படுத்த உபரிபாக தயாரிப்பு தொழிற்சாலைகளுக்கு அறிவுறுத்து. மலேசியா மற்றும் பிரேசிலில் உள்ள மின்சாரம், மின்னணுவியல் மற்றும் மின்னியல் உபரிபாக தயாரிப்பு தொழில்துறைகள் தங்களிடம் உள்ள பலத்தை நன்முறையில் பயன்படுத்தும்படி அறிவுறுத்தப்படுகின்றன. அதோடு குளோபல் சவுத் நாடுகள் முக்கிய பங்கு வகிப்பதால் அதன் ஒத்துழைப்பை அதிகரிப்பது மிகவும் அவசியமானது என்று பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் கருதுகின்றார். லத்தீன் அமெரிக்க பொருளாதாரத்தின் முதன்மை நாடாக விளங்குவது பிரேசில் என்று கூறிய அன்வார், மின்னியல் உபரிபாகம், தரவு மையம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு AI ஆகியவற்றின் மையமாக மலேசியா தனது நிலையை அங்கு அடையாளப்படுத்திக் கொண்டதாகவும் குறிப்பிட்டார். ஞாயிற்றுக்கிழமை ரியோ டி ஜெனிரோவில் நடைபெற்ற மின்னியல் உபரிபாக தொழில்துறை பிரதிநிதிகள், தொழில்துறை தலைவர்கள் பங்கேற்ற வட்டமேசை கலந்துரையாடலின் போது அவர் அதனை தெரிவித்தார். குளோபல் சவுத் நாடுகளிடையே புத்தாக்கம் மற்றும் மேம்பாட்டை அதிகரிப்பதற்கு கூட்டாண்மையின் முக்கியத்துவத்தை பிரதமர் மேலும் வலியுறுத்தினார். பாரம்பரிய தொழில்துறைக்கு அப்பாற்பட்ட ஒத்துழைப்பு வாய்ப்புகள் குறித்தும் அன்வார் எடுத்துரைத்தார். இந்த வட்டமேசை கலந்துரையாடலில் பல்வேறு தொழில்துறைகளை உள்ளடக்கிய 20 முன்னணி நிறுவனங்களை சேர்ந்த 34 நிறுவன தலைவர்கள் கலந்து கொண்டனர். மலேசியாவை காட்டிலும் பிரேசிலில் இருந்து மின்னியல் உபரிபாக வர்த்தகம் மற்றும் ஏற்றுமதியின் அளவு சிறிதாக இருந்தாலும் இரு நாடுகளுக்கும் பயனளிக்கும் பல துறைகளில் பிரேசில் சிறந்து விளங்குவதாக அவர் கூறினார். கடந்த ஆண்டு மட்டும் தெலங்கானாவில் 34,540 மனநோயாளிகள் சிகிச்சை பெற்றனர். கடந்த ஆண்டு தெலங்கானாவில் 34,540 மனநோயாளிகள் சிகிச்சை பெற்றனர். அம்மாநிலத்தில் உள்ள மருத்துவமனைகள் மற்றும் சுகாதார சிகிச்சையகங்களில் மனநோயாளிகள் சிகிச்சை அளிக்கப்பட்டது. அந்த எண்ணிக்கையில் 10 விழுக்காட்டினர் புதிதாக மனநோயால் பாதிக்கப்பட்டிருப்பதாக அம்மாநிலத்தின் ஊராட்சி, வீடமைப்பு மற்றும் சுகாதார குழுவின் தலைவர் வான்ஷகைரி வான் அப்துல்லா தெரிவித்தார். கடந்த செப்டம்பர் மாதம் வரை சுல்தான் நூர் ஷாஹிரா மருத்துவமனையில் 15,244 மனநோயாளிகள் சிகிச்சை பெற்றனர். கெமமான் மருத்துவமனையில் 7,674 மனநோயாளிகளும், டுங்கூன் மருத்துவமனையில் 1,999 மனநோயாளிகளும் சிகிச்சை பெற்ற வேளையில் உளு தெலங்கானா மருத்துவமனையில் 1,320 மற்றும் செதியு மருத்துவமனையில் 309 மனநல பிரச்சனைகளுக்கான சிகிச்சை பெற்றனர் என்று அவர் கூறினார். நேற்று நடைபெற்ற மாநில சட்டமன்ற கூட்டத்தில் ஜெர்தே சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் ரிடுவான் முகமது நோர் எழுப்பிய கேள்விக்கு வான்ஷகைரி அவ்வாறு பதிலளித்தார். ஆட்டிசம் மையங்களை அதிகரிக்க அரசாங்கம் எண்ணம். 2025ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்ட நிதியின் அடிப்படையில் நாடு முழுவதும் ஆட்டிசம் எனப்படும் மதி இருக்க முடியவர்களுக்கான மையங்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கு அரசாங்கம் ஆலோசிக்கும்.
இவ்வாண்டு அக்டோபர் 31 வரை சமூக நலத்துறை JKM-இல் 33 ஆட்டிசம் மையங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக மகளிர் குடும்பம் மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சர் ஸ்ரீ நான்சி சுக்ரி தெரிவித்தார். ஆட்டிசம் பிரிவில் கற்றல் குறைபாடு உள்ள 65,191 பேர் பதிவு பெற்றுள்ளதாகவும் நான்சி சுக்ரி கூறினார். பதிவு செய்யப்படும் மதி இருக்க குறைபாடுள்ளவர்களின் எண்ணிக்கை குறைவாக இருப்பதாக குறிப்பிட்ட அவர், அத்தகையோருக்கு அமைச்சு தொடர்ந்து பல்வேறு சலுகைகளை ஊக்குவித்து வருவதாகவும் தெரிவித்தார். தற்போது நாடு முழுவதும் சமூகத்தில் 573 மறுவாழ்வு மையங்கள் அதாவது PPDK இயங்கி வருகின்றன. மேலும் இவ்வாண்டு செப்டம்பர் வரை 19,907 மாற்றுத்திறனாளிகள் நாடு முழுவதும் உள்ள PDK-யின் சேவையை பெறுகின்றனர் என்றார் அவர். டவுன் சிண்ட்ரோம் எனப்படும் மன வளர்ச்சி குறைபாடு, மதி இறுக்கம், செவித்திறன் கோளாறு மற்றும் கற்றல் குறைபாடு ஆகியவற்றால் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளி சிறுவர்களுக்காக 11 மாற்றுத்திறனாளி பாலர் பள்ளிகளை அமைப்பதன் மூலமாக நாடு தழுவிய அளவில் பலரும் இத்தகைய பாலர் பள்ளிகளை தொடங்கி வழிநடத்த ஊக்குவிக்கப்படுகின்றனர். புகிட் அமான் உள்நாட்டு பாதுகாப்பு தலைவராக அஸ்மி காசிம் நியமனம். புகிட் அமான் நிர்வாக துறையின் இயக்குநராக இருந்த அஸ்மி காசிம் உள்நாட்டு பாதுகாப்பு தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். அரசு மலேசிய போலீஸ் படை PDRM இத்தகவலை உறுதிப்படுத்தியது. கோலாலம்பூர் முன்னாள் போலீஸ் படை தலைவராக பொறுப்பேற்றிருந்த அஸ்மி காசிம் கடந்த ஏப்ரல் மாதம் முதல் புகிட் அமான் நிர்வாகத்துறைக்கு மாற்றப்பட்டார். இதற்கு முன்னர் இப்பொறுப்பு வகித்திருந்த யூசுப் மொமாட் தற்போது கிளந்தான் மாநில போலீஸ் தலைவராக நியமனம் பெற்றதை தொடர்ந்து அஸ்மி காசிம் இப்பொறுப்புக்கு நியமிக்கப்பட்டார். அவரின் நியமனம் வரும் டிசம்பர் 16 முதல் அமலுக்கு வருகிறது. அரசாங்க முயற்சிகளுக்கு தொடர்ந்து ஆதரவளிக்க மக்களுக்கு வலியுறுத்து. அரசாங்கம் மேற்கொள்ளும் அனைத்து நல்ல முயற்சிகளுக்கு தொடர்ந்து ஆதரவளிக்குமாறு வெளிநாடுகளில் வசிக்கும் மலேசியர்கள் உட்பட நாட்டு மக்களுக்கு பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கேட்டுக்கொண்டார். மக்களுக்கு நன்மை அளிக்கும் வகையில் கொள்கைகளை தீவிரமாக செயல்படுத்துவதற்கு ஒரு வலுவான குழுவை அரசாங்கம் கொண்டிருப்பதாக அவர் கூறினார். ஊழல் மற்றும் மக்களின் வளங்களை பறிக்கும் எந்த தரப்பினர்களுடன் மடானி அரசாங்கம் சமரசம் காணாது என்பதை பிரதமர் வலியுறுத்தினார். பிரேசில் ரியோ டி ஜெனிரோவில் உள்ள சுமார் 200 மலேசியர்களுடனான இரவு உணவு நிகழ்ச்சியின் போது பிரதமர் அதனை கூறினார். இதனிடையே நாட்டின் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துவதில் மடானி அரசாங்கம் உறுதியாக இருப்பதை கொண்டிருப்பதையும் நிதி அமைச்சருமான அன்வார் விளக்கினார். மேலும் பல நாடுகளுக்கு தாம் மேற்கொள்ளும் பயணங்கள் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதோடு நாட்டின் பொருளாதாரத்திற்கும் மக்களுக்கும் சில நேர்மறையான தாக்கங்களை ஏற்படுத்துவதை அவர் சுட்டிக்காட்டினார். ஒளியின் உள்ளடக்க தரத்தை மேம்படுத்த அறிமுகமாகிறது AS+V. மலேசியாவிலும் அனைத்துலக அளவிலும் ஒலி மற்றும் ஒளியின் உள்ளடக்கத்தை தரத்தை மேம்படுத்தும் நோக்கத்தில் உலக தரத்திலான தயாரிப்புக்கு பிந்தைய சேவையான ஆஸ்ட்ரோ சவுண்ட் பிளஸ் விஷன் AS+V அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அச்சேவை உருவாக்கப்பட்டு கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் ஆகும் நிலையில் ஆஸ்ட்ரோ மலேசிய குழும நிறுவனம் நேற்று அதை தொடக்கி வைத்துள்ளது. மலேசியாவில் திரையரங்கம், ஒளிபரப்பு, உயர் தொழில்நுட்ப இணைய ஒளிபரப்பு ஆகியவற்றுக்கு முழுமையான ஒருங்கிணைந்த டால்பி அட்மோஸ் வசதியை வழங்கும் ஒரே தளமாக AS+V செயல்படும் என்று ஆஸ்ட்ரோ குழும தலைமை செயல்முறை அதிகாரி யுவான் டேரில் ஸ்மித் தெரிவித்தார். அனைத்து தளங்களிலும் தேவையை பூர்த்தி செய்ய மலேசியாவில் உள்ளடக்கங்களை தயாரிப்பவர்களுக்கு உதவ AS+V தயாராக உள்ளது. மேலும் அனைத்துலக பார்வையாளர்களை சென்றடையவும் உலகளாவிய அளவில் வருமானம் பெறவும் அவர்களுக்கு AS+V உதவும் என்று யுவான் கூறினார். பல்வேறு தரப்பை சேர்ந்த மக்களுக்கு பல்வேறு விஷயங்கள் தேவைப்படுகின்றன. எனவே அந்த ஆக்கப்பூர்வமான மாற்றத்துடன் உங்களுக்கு தேவையான எந்த வேலையையும் செய்வதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். சில நேரங்களில் உங்கள் படப்பிடிப்பு குழு வரலாம், ஆனால் உங்கள் திரைப்படத்தை வெளியில் தெரிய செய்ய, உங்கள் அனுபவத்தை மேம்படுத்த அதில் ஒளியை வைக்க ஒருவர் தேவை என்றாலும் கூட அதை சொந்தமாக செய்ய முடியாது. எனவே மாற்றத்தை மேற்கொள்ள எங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்வோம். மலேசிய படைப்பாற்றல் தொழில்துறை எவ்வளவு சிறந்தது என்பதை நிரூபிக்க சில அம்சங்களை அதிகரிக்க வேண்டும். அதை நாங்கள் செய்வோம் என்றார் அவர்.